பாக்குறதுக்காக நல்லா கூட்டு வந்துருக்கீங்களா? என்னம்மா அப்படி சொல்ற? நல்லா படிச்சு பட்டம் வாங்கினாலே கூட்டிட்டு வந்துருக்கிறேன். பட்டம் வாங்கினாலா? ஆமா. சரி. தருமபுரி மாவட்டத்திலே இவர்தான் பெரிய ஆளு. தருமபுரி மாவட்டத்திலே இவர்தான் பெரிய ஆளு. அண்ணா இப்ப யார பத்தி தருமபுரி மாவட்டத்துல மாவட்ட லெவல்ல பெரிய ஆளுங்கிற என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கிற அண்ணா உனக்கு பாப்பாளுக்கு எடுத்து சொல்லு. உனக்கு பாத்தாளுக்கு நான் தனியா உனக்கு பெசலிட்டா கொடுக்கறேன். அட காசு கொடுக்கறியா? சரி காசு. தருமபுரி மாவட்டத்துல எப்படி பெரிய ஆளுனா எப்படி அரசாங்கத்துல வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. சரி. எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரே கூட்டிட்டு வந்துருக்கணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பேசுறோம். டாக்டர் கூட்டிட்டு வந்துருக்கீங்களா? ஆமா. அதான் கவர்மெண்ட் டாக்டர்னால கவர்மெண்ட் டாக்டர்னு சொல்லு. ஒண்ணு என்னுடைய பேரும் குழுவை பத்தி நல்லா எடுத்து சொல்லு. 10 ரூபாய் வச்சுக்க. 20 ரூபாய் வச்சுக்க. 30 ரூபாய் வச்சுக்கயா எடுத்து சொல்ல. அப்படியே கொடுங்க. சரிதா மொத்தம் கொடுத்துட்டு போ. அம்மா அப்புறம் வச்சுக்க. தருமபுரி ஜிஹெச்லயே பெரிய டாக்டர் தான். அப்படிங்களா? சரி. இப்ப இவரை பார்க்கணும்னா அடிக்கடி நம்ம பார்க்கலாம். எப்படி? இந்த தொப்பர் கடவை இல்ல 108 வருது பாரு. அதெல்லாம் இந்த ஆளுதான் வச்சுக்க. என்ன பல்லு கிழிச்சிட்டா? 108 வர்ற கேஸ் அட்டெண்ட் பண்ற டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர். நானும் அப்படிதான் சொன்னேன். அவனா பல்லு கிழிச்சிட்டு வருதுன்னு சொல்றியா? அம்மா அதாவது அதாவது பெண்களுக்கு சேவை செய்ய பிறந்திருக்கிறாருமா. ஏன்னா பொம்பளைங்களுக்கு சேவை பண்ணதுக்கே பிறந்திருப்பா. பெண்களுக்கு பொது சேவை செய்யறதுக்கு. பொது சேவை செய்யக்கூடிய டாக்டர். ஆமா. சொல்லு. எந்த விடுது அதாவது என்ன வந்து தருமபுரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்தாரு. சரி. இப்ப வந்து பக்கமா தொப்பூர் ஹாஸ்பிட்டல் வந்தார். ஆமா. அப்படியா? ஆமா. சரி. பக்கமா தொப்பூர் ஹாஸ்பிட்டல். அப்படி அம்மா இப்படி அதாவது வயசு பசங்க போனா கூட 150 பீஸ் வாங்குவா. அப்படி சரி. அதாவது தாய்கள்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு 10 ரூபா பீஸ் வாங்க மாட்டா. அப்படிங்களா? அவ்வளவு ஒரு நல்ல பழக்கம். சரி. எந்த விடுதலை இருக்கிறா தெரியுமா? பிரசவ விடுதலை தான் இவருக்கு போட்டியே. பொது சேவை செய்ய டாக்டர். ஆமா. பிரசவ விடுதலை. ஆமா. அம்மா பீடி குடிக்க மாட்டாரு. சிகரெட் இல்ல, சாராயம், குவாட்டர், கல்லு, தெளிவு எதுவுமே இல்ல. அதெல்லாம் இந்த உன்னால சமாளிக்க முடியாதப்ப விடியல் இருக்கும். அதனாலதான் நான் குடிக்கிறது இல்ல. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லம்மா. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணி போடுறோம். அது ஒண்ணுதான் தப்பு பண்ணி போடுறாரா? ஆமா. என்ன இவ்வளவு நல்ல பழக்கத்தை வச்சுக்கிட்டு கடைசியில ஒரு தப்பு பண்ணிடுறோம். என்னடா தப்பா இருக்காது? அதாவது பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறகு போதில்ல ஹாஸ்பிட்டலுக்கு. சரி. அந்த விடுதலை தான் இவனுக்கு வேலையே. சரி. ஒரு பெண்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துருது, ஒரு பெண்களுக்கு லேட் ஆகுது. அதனால பிரசவ விடுதலை குழந்தை பிறந்த உடனே பெண்களுக்கு இவன் பசுவான வேலை செய்யறான். அந்த பசு மயக்கத்துக்கு என்ன பண்றான்? சரி. குழந்தை பிறந்த பின்னால அந்த செத்த வருதுல்ல, அந்த செத்தை எடுத்து நாய் தின்னு போடுறான். செத்து தின்னுதான் பாரு பல்லு 2 பல்லு சொத்த பல்லு ஆயிட்டான். இவனை கூப்பிடணும்னா பெண்களுடைய சத்தியம் சொத்த பல்லு கோமாளி, சொத்த பல்லு டாக்டர்னா ஓ என்னவா புண்ணிய முடிஞ்சு காசு 50 ரூபாய். நானும் பாப்பாலும் பேசி கோயம்புடி பொச்ச முடிச்சு பொச்ச முடிச்சு காய்ச்சல் சாப்பிட்டான். பெண்களுடைய சத்தியம் சொத்த பல்லு டாக்டர். அதான் ஒரு கோயில் டாக்டர் வேணும் காய்ச்சல் சாப்பிட்டு வச்சுக்கோன்னு சாப்பிட்டா காசை வெயில நான் பொறிக்கிறேன். 30 ரூபாய் சாப்பிட்டான். எடுத்துக்கிறேன். இன்னும் 20 ரூபாய், இன்னும் 10 ரூபாய் சாப்பிட்டான். இன்னும் 10 ரூபாய் சாப்பிட்டான். ஆளு சத்தியம் முடிஞ்சு சொத்த போல டாக்டர் நீயும் கொடுத்து
அதுதானே உன் பேரு. எனக்கு கோவம் வராது. வந்தா அட நான் தான் வராதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன்னா போய் அந்த கேள்வி கேட்டேன். ஆனா வராதுன்னே சொல்லிட்டேன். கோவம் வந்தா நான் ஏன்டா கோவம் ஏற்க போட்டு ஆடுறேன்? கோவம் வந்தா நான் ஏன் கோவம் ஏற்க போட்டு அண்ணா இப்ப பாப்பாவை பார்த்து நம்ம நச்சுக்கி பார்க்கலாமா? அத பாட்டு பாடி ரசித்து பார்க்கலாமா? இப்ப நான் யார் மாதிரி பாட போறேன்? சி.எஸ். கவுந்தராஜன், சி.எஸ். கோவிந்தராஜன், பால சுப்பிரமணி, எஸ் தாஸ், சுன்னி கிருஷ்ணன். இப்ப என்ன படத்துல பாட போறேன்? இப்ப வந்து எம்ஜிஆர் பாட்டு விவசாயத்துல பாடுறேன். விவசாயமா? ஓ விவசாயத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல. நீ இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல. அப்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. உடலைக்கு ஊரு மெச்சை காட்டக்கூடாது, ஊரு புகழை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாய தீட்டக்கூடாது, நம்ம புடுக்கு மேல சுருட்ட முடிய இருக்கக்கூடாது. அதான் கொண்டுட்டவன் அதான் ஆளாமலாக்கள் மேல போட்டவன் செத்து போன சுருங்காது வெளுக்காது அது போல வெளுத்துக்கும். அதே வெந்து போயிடும். எப்படி வெந்து போயிடும். இந்த பாட்டு பாப்பாளுக்கு புடுக்கல. எங்க முட்டு கொடுத்துருக்கீங்க? அது இல்ல மாறி கண்ணு தப்பா நினைக்காது கண்ணு. நீ ஒரு கால் நிக்கிறல்ல, ஒத்த கால் நிக்கணும், இன்னொரு கால் கொண்டு முட்டு கொடுக்குறேன். இல்லப்பா ஒத்த கால நிக்கணும், நான் வந்து குட்ட கால கொடுத்து குட்டை காலம் கொடுக்காத, நீட்டு காலம் கொடுக்காத. பாப்பா இந்த பாட்டு பிடிக்கல, அதனால எம்ஜிஆர் பாட்டு அடுத்த பாட்டு பாடலாம். ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணே சாக்கிறா, அவ உதட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. கடலே நிலத்திலே போடும் போட்டு பாக்குறா, கடலே நிலத்திலே கோலம் போட்டு பாக்குறா, கம்பி போட்ட ஜன்னலிலே புண்டையத்தான் கேட்கிறா. எம்ஜிஆர் பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு. எங்கடா கூட போய் பழைய கேசட், பழைய கேசட், ஒரு மதுரான பொருளை கொண்டு எங்கடா கம்மி பாட்டு. அதாவது பழைய கேசட் கேசட் கச்ச 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 மென்னுடுச்சு. எம்ஜிஆர் பாட்டு பாடு. அதனால பாட்டை மாத்தி பாடுறோம். எம்ஜிஆர் பாட்டு பாடு. இதை பாட மாட்டோம் விடுதா. நான் தான் பாட மாட்டேங்கிறல. பழைய கமித சரி அண்ணா, சரி இந்த பாட்டு வேணாம் விடு. பாப்பா ஒரு எனக்காக சரி இல்ல எனக்காக இல்லை என்றாலும் மக்களுக்காக ஒரு திருக்குறள் சொல்லு பாப்பா. அண்ணா சொல்லு பாப்பா. ஸ்கூல் பக்கமே போனது இல்லண்ணா, பள்ளிக்கூடத்துக்கே போகலையா? பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையே. சரி தம்பிங்களா, நீங்க தான் ஒரு திருக்குறள் சொல்ற ராஜா. இந்த ராஜகணபதியில் ஒரு ராஜா பாட்டு பண்ணுவாங்க. ராஜகணபதி சொல்றா தமிழ சொன்னீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி பள்ளிக்கூடமே போனட்டாங்க. சரி அண்ணா, பாப்பாளுக்கு உங்களுக்காக சொல்றேன். தம்பிங்களா கேட்டு போய் நாளைக்கு டீச்சர் சொல்லுங்க. ராஜா சொல்லாதீங்க, டீச்சருக்கு சொல்லுங்க. திருக்குறள் அடக்கம் ஆரோக்கிய ஊக்கம் சொல்லுங்க. அடக்கம் ஆறுயிர் ஊக்கம் அடங்காத புழுது அன்றாட கிழித்து விடும்.